கடலூர் மாநகராட்சியில் போதிய அடிப்படை வசதிகள் இல்லை என கூறி அதிமுக திமுக கவுன்சிலர்கள் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை நமது செய்தியாளர் ஸ்ரீதர் வழங்க கேட்கலாம். ஸ்ரீதர், தற்பொழுது என்னென்ன வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க? போதிய அடிப்படை வசதிகள் இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. என்னென்ன வசதிகள் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு? கடலூர் மாநகராட்சி செயல்படுகிறதா என்ற ஒரு கேள்வியை நம்ம முன்வைக்கலாம். 100% இந்த கேள்வி நியாயமான கேள்வியாகத்தான் இருக்கும். காரணம், திமுகவுக்கு எதிராகவே திமுக இருக்கும் கவுன்சிலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறார்கள். அதே சமயத்தில் பாமக கவுன்சிலர் வாக்குவாதம், அதிமுக கவுன்சிலர் வாக்குவாதம், இப்படி ஒவ்வொரு கவுன்சிலர்களும் தங்கள் பகுதிக்கு எதுவுமே எங்களால் செய்ய முடியவில்லை, இதற்கெல்லாம் மேயரும் மாநகராட்சி ஆணையர் தான் காரணம் என கடுமையான வாக்குவாதத்தில் இன்று ஈடுபட்டார்கள். இந்த கூட்டம் ஒரு அமைதியான கூட்டமாகவும் மக்களின் தேவை பூர்த்தி செய்யும் கூட்டமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட வேளையில் ஒவ்வொரு கவுன்சிலரும் ஒவ்வொரு குறைகளுடன் வந்ததால் அங்கு ஒரு மிகப்பெரிய ரகளை தான் ஏற்பட்டது. சில கவுன்சிலர்கள் இங்கு அமர்வதற்கு இடம் கூட சரியாக இல்லை. நகராட்சியிலிருந்து மாநகராட்சியாக தேர்வு செய்யப்பட்ட இந்த மாநகராட்சிக்கு டேபிள் சேர் கூட இன்னும் முழுமையாக இல்லை. எனவே இது மட்டுமல்லாமல் விழாக்களுக்கு போடப்படும் டேபிள் தான் போடப்படுகிறது என ஒருவர் வாழை இலை போட்டு அமர்ந்திருந்தார். அதே சமயத்தில் திமுகவை சேர்ந்த ஒரு கவுன்சிலர் பன்னிகள் அதிகமாக இருக்கிறது, இந்த பன்னியை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னதும் மற்றொரு திமுக கவுன்சிலர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். எப்படி அதுபோல் வார்த்தைகளை வெளியிடலாம் என்று. இப்படி ஒவ்வொரு கவுன்சிலரும் மாறி மாறி வாக்குவாதம் ஈடுபட்டால் கடலூர் மாநகராட்சி கூட்டம் மிகப்பெரிய ரகலையில் தான் ஈடுபட்டது. அது மட்டும் இல்லாமல் தற்போது இங்கு பாரதிய ஜனதா கவுன்சிலர் தற்போது இங்கே சாலை மேயர் கார் முன்பாக படுத்து போராட்டத்தில் ஈடுபடுகிறார். மேயரை கண்டித்து இந்த போராட்டம் என்பது நடைபெறுது. இவர் ஏற்கனவே இந்த கூட்டத்திலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். அதன் காரணமாகவும் எந்தவிதமான அடிப்படை வசதியிலும் தங்கள் பகுதிக்கு செய்து கொடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்து போராட்டம் என்பது நடைபெறுது. அதே சமயத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்த மேயர் கவுன்சிலர் இதுபோல் ராந்தல் மற்றும் காலி குடம் கூட்டத்தில் வருகிறார். இது எதற்காக என்று நேரடியாக அவரிடமே கேட்கலாம். இந்த ராந்தலும் இந்த காலி குடம் எதற்காக, என்ன அடிப்படை வசதி உங்களுக்கு இல்லைங்கய்யா? கடலூர் மாநகராட்சியின் மாதாந்திர கூட்டம் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடலூர் மாநகராட்சியை பொறுத்தவரைக்கும் தெரு விளக்குகளை எல்இடி விளக்குகளாக மாற்றுவதாக ஒரு ஆண்டுகளுக்கு முன்பாக உறுதியளித்திருந்தன. ஆனால் இன்று வரை அதற்கான முழு வேலை நடைபெறவில்லை. இரவு நேரங்கள் மாநகராட்சி முழுவதும் எங்கள் வார்டு உட்பட அனைத்தும் இருள் சூழ்ந்து பல்வேறு குற்ற சம்பவங்கள் இரவு நேரங்களில் நடைபெற்று வருகிறது. உடனடியாக அரசாங்கம் தலையிட்டு இந்த விளக்குகளை மாற்றி தர வேண்டும் என்று பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. அதே போன்று மக்களின் அத்தியாவசிய தேவையான குடிநீர் தேவையை கூட பூர்த்தி செய்ய முடியவில்லை. இந்த குடிநீரை பணம் கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு அவல நிலையில் தான் இந்த கடலூர் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். பல்வேறு பகுதிகளில் குடிநீர் குழாய்கள் அமைத்தாலும் அதில் வரும் நீரானது மக்கள் பயன்படுத்த தகுதி இல்லாமல் பணம் கொடுத்து தினந்தோறும் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய தண்ணீரை பணம் கொடுத்து வாங்கி கொண்டிருக்கின்றனர். இதை தமிழக அரசு தலையிட்டு, மாவட்ட நிர்வாகம் மற்றும் மேயர் உள்ளிட்டவர்கள் தலையிட்டு உடனடியாக மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை தர வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இன்று இந்த அடையாளமாக இந்த பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக சரவணன், நான் மாமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டேன். ஒவ்வொரு கவுன்சிலரும் இதுபோல் பல்வேறு விதமான புகார்கள் வைத்த காரணத்தினால் மாநகராட்சி கூட்டம் ஒரு ரகலையான கூட்டமாகத்தான் மாறியது. அது மட்டுமில்லாமல் அதிமுக கவுன்சிலர்கள் தங்கள் பகுதிக்கு எதுவுமே செய்யவில்லை என்ற ஒரு கோரிக்கை வைத்த போது மேயர் அவர்கள் கடந்த 10 ஆண்டில் நீங்கள் என்ன செய்துவிட்டீர்கள் என்ற ஒரு கேள்வி வைத்ததால் ஆட்சிக்கு 2 ஆண்டுகள் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று இப்படி வாக்குவாதமாகத்தான் போனது. ஒரு ஆரோக்கியமான கூட்டம் இல்லாமல் ஒருவர் கட்சி சார்பு உள்ள கூட்டமாக மாற்றிக்கொண்டார்கள். மக்களுக்கு சேவை செய்ய வந்த இவர்கள் அனைவரும் தங்கள் பெருமை பாடுவதும் ஒருவரை ஒருவர் குறை சொல்வதாக மாறிய கூட்டத்தின் காரணமாக இந்த கூட்டம் முழுவதுமாக ஒரு ஆரோக்கியமான கூட்டம் இல்லாமல் கட்சிகளுக்கு எதிராக கூட்டமாகத்தான் மாறிவிட்டது என்று பொதுமக்கள் தரப்பிலும் இங்கு பார்க்கும் பார்வையாளர் தரப்பிலும் பேசப்படுகிறது. இதன் காரணமாக அங்கு போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள். குறிப்பாக மேயரை முற்றுகிட்டு இந்த வாக்குவாதம் தொடர்ந்து நடைபெறுவதால் அங்கு ஒரு பதட்டமான சூழல் தான் உள்ளது. பல்வேறு தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்ரீதர்.